அவர் ஒற்றை தலைமையை வந்ததற்கு பின்னால் 11 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி மட்டுமே அடைந்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என யாரிடமும் பரிந்துரைக்க சொல்லவில்லை என்றார். ஒரு விழா நடக்கின்ற பொழுது அது அத்திக்கடவு அவிநாசி என்ற திட்டம் மாண்புமிகு அம்மாவில் தான் விதை போட்டார்கள். விவசாயிகள் சார்பாக அவருக்கு நன்றி அத்திக்கடவு வந்ததுக்கு நன்றி தெரிவித்ததுன்னா அந்த கூட்டத்தில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை என்ற மனக்குறையை செங்கோட்டையில் தெரியப்படுத்தினார். அதற்கு அவருக்கு பதில் சொல்லுகின்ற போது அது தனிப்பட்டவர்கள் நிகழ்ச்சிக்கு பேட்டி அளித்தார். யார்? ஜெயக்குமாரா பேட்டி அளித்தார். அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ரெட்டையில் இருக்குது, ஒடிசன் இருக்குது, அது எப்படி தனிப்பட்ட நிகழ்ச்சி ஆகும்? அவருடைய மனசு இதயத்திலிருந்து வருகின்ற மனசாட்சி கூட பேசினார் செங்கோட்டையில். எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக சாத்தியமா? அதாவது தமிழக மக்கள் இன்றைக்கு ஒன்று கூடி தொண்டர்களும் விரும்புவது பிரிந்திருக்கிறது அனைத்து இந்திய அன்னாரமுடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது இலக்காரமாக பேசுகிறார். ராஜன் செல்லப்பா மதுரையில் இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாதம் வாய்ப்பு அவர் சார்பாக எடப்பாடி போய் பேசுவாராம். என் சார்பாக யாரப்பா சொல்லுங்க, எடப்பாடி நாங்கள் பேச சொன்னோம்னா அனைவரும் இணைய வேண்டியிருந்தாலும் சொன்னோம். எங்கள் சார்பாக நான் போய் உன்னை வந்து பெட்டிஷன் போட சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததற்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளங்கி பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்புக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்பு பரம ரகசியம்.